first. பார்த்தீங்கன்னா ஓகே. இப்ப வெக்டர்ங்கிறது என்னன்னு தெரியுமாடா கண்ணு? வெக்டர்னா என்னடா கண்ணு? It's it's a line that shows which direction or something like that. லைன்ஸ் விட்டு. ஓகே. ஸ்கேலருக்கு வெக்டருக்கு என்ன டிஃபரன்ட்ரா கண்ணு? Or point to point, like or end point இருக்குது or start point இருக்கும். And I யாருக்கு? think vector வந்து continuous. எண்ட் பாயிண்ட் இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அதனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா அதுக்கு பேரு ஸ்கேலாராவா ஆயிடும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா. அதே வந்து டிஸ்டன்ஸ் வித் டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் சொன்னா அது வெக்டரா மாறிடும். கரெக்ட்டுங்களா? Okay. டைரக்ஷன் அது இன்க்ளூட் ஆகும். சரியாம்மா? Okay. தட் இஸ் a very important point. Okay. சரி. அதுல டைரக்ஷன் இன்க்ளூடிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் 2 வெக்டர் இருக்கிறாங்கன்னா, 2 பேரும் சேம் டைரக்ஷன் போறாங்கன்னா, உங்க புக்ல இந்த நோட் பண்ணிக்கிறாங்களாமா. சரிங்களா? Okay. ரெண்டுமே சேம் டைரக்ஷன். ஏ வெக்டர் ஒரு பாயிண்ட் போகுது, பி வெக்டர் ஒரு பாயிண்ட் போகுதுன்னா, ரெண்டுமே சேம் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனா இருந்ததுன்னா இந்த பாயிண்ட். சரிங்களா? இது ஏ வெக்டர், Okay. இது பி வெக்டர். சப்போஸ் ஏ வெக்டர் இந்த பக்கம், பி வெக்டர் இந்த பக்கம் போச்சுன்னா, ஏ வெக்டர் அடுத்து வந்து சி வெக்டர் சொல்லிக்கிறாங்க. அப்ப சி வெக்டர் இப்படி போச்சுன்னா Okay. ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்றோம். சரிங்களா? Okay. 2 வெக்டர் பேரலா இருந்ததுன்னா, 2 வெக்டர் பேரலா என்னது? இது மேபி எங்கேயாச்சும் இன்டர்செக்ட் ஆக பாசிபிள் இருக்குது. 2 வெக்டர் பேரலல் என்னது? 2 எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகாது. கரெக்ட்டுங்களா? 2 எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகாது இருந்ததுன்னா இது பேர் பேரலல் வெக்டர். சரிங்களா? இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். கரெக்டாமா? ஆமா. சரி, சி வெக்டர் இதுக்கு பேரலா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பி வெக்டர், சி வெக்டர் இஸ் ஆல்சோ பேரல்ங்கறாங்களா? கரெக்ட்டுதாமா? ஆமா. அந்த பாயிண்ட் தான் அவங்க ஆமா. மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட் அவங்க தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரியாமா? Okay. ஸ்கேலர்ல 0 பத்தி 0 நோட் பண்ணுவோம். பட் இங்க 0 வெக்டர் நோட் பண்ணுவாங்க. இங்க என்ன நோட் பண்றாங்க? 0 வெக்டர் நோட் பண்ணுவாங்க. Zero. அதனோட லெந்த் என்னவா இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா 0வா தான் இருக்கும். அதனோட லெந்த் ஆட்டோமேட்டிக்கா 0வா தான் இருக்கும். 0 வெக்டருக்கு என்ன இருக்காது? டைரக்ஷன் இருக்காது. 0 வெக்டருக்கு ஜஸ்ட் சிங்கிள் பாயிண்ட் தான். 0 வெக்டருக்கு இப்படி ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான். அதுக்கு டைரக்ஷன் Okay. இருக்காது. சரிங்களா? Okay. அத மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொல்லிக்கிறாங்க. ஏ வெக்டர் ஆர் பி வெக்டர் ஆர் சேம் வெக்டர்னா அதனோட லெந்த் என்னவா இருக்குங்க? சேம் லெந்த் அண்ட் சேம் டைரக்ஷனா இருக்குங்கறாங்க. சரிங்களா? Okay. Okay. புரியுதுங்களா? ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் சேம் வெக்டரா இருந்ததுன்னா அது உங்களுக்கு நார்மலா தெரியும். பட் சப்போஸ் ஏ வெக்டர் வந்து 2i வெக்டர் பிளஸ் 3j வெக்டர்னு இருக்குதுன்னா பி வெக்டர் இஸ் ஆல்சோ என்னவா இருக்க போகுது? 2i வெக்டர் பிளஸ் 3j வெக்டரா இருக்க போகுது. லெந்த் எப்படி நோட் பண்ணுவீங்க? லெந்த் எக்ஸ்ட்ரா பார்த்தா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். இதுக்கு பேரு தான் லெந்த்பாங்க. சரிங்களா? Okay. அப்ப ஒரு ஐடியா குடுத்துறேன். ஓவர்வியூ குடுத்துறேன். அப்ப ஏ வெக்டர் பாத்தீங்கன்னா a1 i வெக்டர் பிளஸ் a2 j வெக்டர் பிளஸ் a3 k வெக்டர் இப்படி வருதுன்னா இதுக்கு லெந்த் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் a வெக்டர்னு பேரு. லெந்த். ஓகே, லெந்த் அல்லது இன்னொன்னு என்ன சொல்லிக்கிறாங்க? ரெண்டு நேம் அதுக்கு பேர் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? டைரக்ஷன் இருக்குது அண்ட் லெந்த். லெந்த் அல்லது டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் லெந்த் தான் சொல்லுவோம். லெந்த்ங்கிறது என்னது? மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சரியாமா? அப்ப அந்த a வெக்டர்ங்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ik வெக்டரோட சம்மேஸ் ஆஃப் த ஸ்கொயர். அதாவது a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் a3 ஸ்கொயர். இதுதான்டா கண்ணு ஃபார்முலா. சரிங்களா? Okay. அப்ப 2 வெக்டர் அண்ட் சேம்னா அதனோட லெந்த் என்னங்கறாங்க? ஈக்குவல்ங்கறாங்க. அப்ப மாடுலஸ் ஆஃப் b வெக்டரோட லெந்த் என்னதா இருக்க போகுது? இதுக்கு ஈக்குவலா தான் இருக்க போகுதுங்கறாங்க. சரியாமா? அத சேம் சொல்லிக்கிறாங்க. சரியாடா கண்ணு? Okay. Okay. இப்ப ஆப்போசிட் வெக்டர்னா மீனிங் என்னன்னா இப்ப a வெக்டர் வந்து இந்த டைரக்ஷன் போகுதுன்னா அது இந்த டைரக்ஷன் நோட் பண்ணீங்கன்னா இந்த a வெக்டர் வந்து எப்படி நோட் பண்ணலாம்? மைனஸ் a வெக்டர் நோட் பண்ணலாம். அத a வெக்டரோட ஆப்போசிட் வெக்டர்னா இதுதான் மைனஸ் a வெக்டர். அததான் நம்ம மென்ஷன் ஆப்போசிட் வெக்டர் இஸ் a is denoted by minus a வெக்டர். ஓகேங்களா? Okay. இதுல ஏதாவது டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல. சோ இதுதான் மெயின் பாயிண்டா நோட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ட் ப்ராடக்ட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறாங்க. இதுல ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கொண்டு வந்துக்கிறாங்க. சரியாமா? Okay. இப்ப 2 வெக்டர் அடிஷன் பண்றேன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் tங்கிறது ஒரு ஸ்கேலார். சரிங்களா? t இன்டு a வெக்டர் வருது அப்படின்னா இதுக்கு மாடுலஸ் சைன் போட்டுட்டீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னா t மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். t வந்து கிரேட்டர் than 0. ஓகே? t வந்து கிரேட்டர் than 0. ஓகேங்களா? Okay. இல்ல நீங்க மாடுலஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? சப்போஸ் இது 2 பார்ட்டா டிவைட் பண்ணலாம். t இன்டு a வெக்டர்ங்கற 2 பார்ட்டா டிவைட் பண்ணலாம். t இன்டு a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் a வெக்டர், t is greater than 0. கரெக்ட்டுங்களாமா? minus t into modulus of a vector t is less than 0. சரிங்களா? அதாவது ஸ்கேலார் சப்போஸ் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். a வெக்டர் வந்து 2i வெக்டர் plus 3j வெக்டர்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன்.
இப்ப Tங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப 2A வெக்டர்ன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 2 இன்டு அது A மல்டிப்ளை இன்டு பண்ணணும். I வெக்டர் பிளஸ் 3J வெக்டர். கரெக்ட்டாம்மா? ஆமாம்மா. அப்ப இது மாடுலஸ் ஆஃப் 2A வெக்டர் எடுத்தா என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டூ 2 கான்ஸ்டன்ட் வெளிய இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஆமா. இதுக்கு நீங்க ரூட் எடுத்து போட்டா போதும். 4 பிளஸ் 9 ஆகும். கரெக்ட்டாம்மா? ஓகே, ஓகே. ஆமா. ஸோ அதான் அவன் சொல்றான். அதே இந்த 2க்கு ஓகே. பதிலா -2 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 2க்கு பதிலா -2A வெக்டர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? -2 இன்டு 2I வெக்டர் பிளஸ் 3J வெக்டர்ன்னு வரும். கரெக்ட்டாம்மா? ஓகே. ஆமா. மாடுலஸ் ஆஃப் 2A வெக்டர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? அங்க மைனஸ்ங்கிறது இது பிளஸ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? மைனஸ்ங்கிறது என்ன ஆமா. ஆகும்? பிளஸ் ஆயிரும். பிளஸ் ஆயிடும். ஏன்னா மாடுலஸ் இருக்குதுல்ல. மாடுலஸ்ன்னு வெளிய வரும்போது பிளஸ் ஆமா. ஆயிரும். பிளஸ் பிளஸ் ஆயிடும். இன்டு A வெக்டர் ஈக்குவல் டூ -2 இன்டு சம்திங் அந்த A வெக்டர் ரூட்டோட வேல்யூங்கிறான். அதான் அவன் மென்ஷன் பண்றான். ம். சரிங்களா? ஓகே. இந்த A வெக்டரோட வேல்யூங்கிறான். அதுதான் வந்து உங்களுடைய அடுத்த பேஜ்ல மெயினா சொல்லியிருக்கிறாங்க. சரியாம்மா? ஓகே. அதாவது டேரேஷன் வந்து உங்களுக்கு வந்து மாத்தி வருங்கிற கான்செப்ட் அவன் மென்ஷன் பண்ணிக்கிறான். ஓகே. 2 பேரலல் டேரேஷன் சொன்னீங்கல்ல, 2மே வந்து ஆப்போசிட் டேரேஷனா மாறும். அப்படிங்கிற ஐடியாவ இந்த பாயிண்ட்ல சொல்லிக்கிறாங்க. இந்த பாயிண்டோட மீனிங் வந்து நான் மேல எழுதிக்கிறது. சரியாம்மா? ஓகே. ஆமாம்மா. இப்ப t லெஸ் தேன் 0 அப்படின்னா இந்த பாயிண்ட்ட நோட் பண்ணு. மைனஸ் போட்டு நோட் பண்ணு அப்படிங்கிறான். அதனால தான் அவன் ஆப்போசிட் டைரக்ஷன் இங்க நோட் பண்ணிக்கிறான். A வெக்டரோட வந்து A வெக்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா போகும். கரெக்ட்டுங்களா? ஓ t ஆமா. லெஸ் தேன் 0 வந்தா. அது t கிரேட்டர் தேன் 0 வந்தா 2 சேம் டைரக்ஷன். இங்க பாருங்க t கிரேட்டர் தேன் 0 அண்ட் வும் சேம் டைரக்ஷன் வரும். ஓகே. அந்த மீனிங் தான் அவன் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரியாம்மா? ஓகே. சரி ஓகே. அடுத்தது என்ன மெயினா சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த பேஜ்ல. ஓகே. அடுத்த பேஜ்ல ஒரு ஐடியா குடுத்துக்கிறாங்க. அத பார்ப்போம். ஓகே. சம் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன கண்ணு? Sum of a triangle. சம் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். ம். A angles-க்குங்க. Like sum of angles. ஆமா. சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். 180. ஓகே சூப்பர். அப்ப 2 சைடு குடுத்தானா அனதர் சைடு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். ம். சூப்பர். அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். லைக் 2 சைடு குடுத்தாங்கன்னா, அத ஆட் பண்ணி 180ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா கடைசி ஆங்கிளோட ஆ, ஆ, வேல்யூ ஆ. கிடைக்கும். சூப்பர். ஓகேம்மா. ஓகே. வெரி குட். ஸோ அதான் மெயினா அவங்க ஓகே. சொல்லிக்கிறாங்க. அடுத்த பேஜ்ல இருக்கிறது வந்து, அப்ப நம்ம இங்க வெக்டர்ல என்ன நடக்கும்? அப்படிங்கிற ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம். சரியாம்மா? ஓகே. சரி இது மாரி நோட் பண்ணா ஆங்கிள் நோட் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே. அவன் ஆங்கிள் என்னன்னு கேட்கறான். அப்ப அந்த ஆங்கிள தான் நீங்க நோட் பண்ண போறீங்க. இப்ப என்னது? யுக்கு, விக்கு உள்ள ஆங்கிள் என்னங்கிறான்? பிட்வீன் ஆங்கிள் என்னங்கிறான். கரெக்ட்டுங்களா? அப்ப இது யூ வெக்டர், ஆமா. இது வி வெக்டர். லைஸ் பிட்வீன் ஆங்கிள் வந்து 76 டிகிரி. ஆமா. அதனால தான் அவன் 76 டிகிரி ஆமா. சொல்லிட்டான். கரெக்ட்டுங்களாம்மா? ஆமா. அடுத்து என்னது? வி வெக்டர், டபிள்யூ வெக்டர் 2க்குள்ள ஆங்கிள் என்னங்கிறான்? விக்கும் டபிள்யூக்கும் இதுதானே. ஆமா. சரிங்களா? அப்ப அத என்னன்ட்டான்? ஆமா. 45 டிகிரின்ட்டான். கரெக்ட்டாம்மா? ஆமா. சரி அடுத்தது என்ன கேட்கறான்? யூ வெக்டர், டபிள்யூ வெக்டர். யூ வெக்டர், டபிள்யூ வெக்டரோட ஆங்கிள் என்ன? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த கான்செப்ட். என்ன ஆங்கிள் மைனஸ் இருக்கும்? பண்ணணும். 2 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி சொல்றீங்கன்னா என்ன வரும்னு? சிக் 1 செகண்ட் கால்குலேட்டர் போட்டு 180 டிகிரி தான். அத நீங்க மைனஸ் பண்ணி அது போடும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இதாயிரும். 180 டிகிரியோட இதாயிரும். மெர்ஜ் ஆயிரும். அதுக்காக அவன் அப்படி போடுறான் வெக்டர்ல. சரிங்களா? ஓகே. நீங்க சம் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னவோ நீங்க பெருசா யோசிக்க வேணாம். சம் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன நீங்க அதுலருந்து நீங்க மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் அதான். பெருசாலாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். 59. சொல்லுமா? 59. ஆ 59. 59. ஆக்சுவலா 59 தான் வரும். அவங்க அது மென்ஷன் பண்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அது ஆட் பண்ணி போடுறவோட ஐடியாவா போட்டுருக்காங்க. 2 லைன் போய் மெர்ஜ் ஆயி ஆட் பண்ற ஐடியாவா போட்டுருக்காங்க. சரியாம்மா? ஓகே. அதாவது 45யும் 76 ஆட் பண்ணா என்ன வருமோ, அதுதான் அதனோட ஆங்கிள் மாரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. டைரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? எதனாலனா, ஓகே. இதனோட டைரக்ஷன் 2 சேம் இல்ல. இங்க பாருங்க அந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் சேம் இல்ல. அதனால அவன் வந்து ஆட் பண்ணி போட்டுருக்கான். ஐடியா புரியுதுங்களா? இந்த ஓகே. டைரக்ஷன் வந்து இங்க இருக்குது. இந்த டைரக்ஷன் பாரு இங்க இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப 2 எங்க இன்டர்செக்ட் ஆகுங்கிறது இல்ல. அந்த பாயிண்ட் எக்ஸாக்ட் பாயிண்ட். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இன்டர்செக்ட் ஆகுற மாரி பாயிண்ட் குடுத்துட்டான். இங்க இன்டர்செக்ட் ஆகுற மாரி பாயிண்ட் குடுத்துட்டான். இந்த லைன் எங்க எக்ஸாக்ட்டா இன்டர்செக்ட் ஆகுங்கிறது கான்செப்ட் இல்ல. அப்ப அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம கரெக்ட்டா பார்க்கணும். சரிங்களா?
அதனால அவன் என்ன Okay. பண்ணிட்டான்னா, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் தானே. இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போது என்ன பண்ணுவீங்க? அப்ப அதனோட ஆங்கிள்ஸ் வந்து 2யும் ஆட் பண்ணி போடுறாங்க. 2யும் ஆட் பண்ணி போட்டு கம்ப்ளீட் பண்றாங்க. சரியாம்மா? Okay. Okay. அதாவது ஒரு குளோஸ்டு சர்க்யூட்டா இருந்தா பரவால்ல. இப்ப இங்கிருந்து இங்க போகுது. இது ஒரு ஏரோ மார்க். அப்ப இங்கிருந்து இது ஒரு ஏரோ மார்க். கரெக்ட்டுங்களா? அப்ப இது ஒரு ஆமா. ஏரோ மார்க். இப்படி இருந்தா ஓகே. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே மெர்ஜ் ஆயிருது. அப்ப இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருது. நீங்க சொன்ன மாரி இது வந்து 76 டிகிரி, இது வந்து 45 டிகிரி, இது வந்து நீங்க சொன்ன மாரி 59 டிகிரி ஆயிரும். இது ஏரோ மார்க் ஆமா. மாறி வரும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். அப்ப நெகட்டிவ் வேல்யூ வந்து அந்த காம்ப்ளிமென்டரி ஆங்கிளோட வச்சு மைனஸ் பண்ணி போடுவாங்க. ஓகேம்மா? Okay. Okay. அந்த Okay. 59 வந்து திரும்ப நீங்க ரிவர்ஸ் வந்தீங்கன்னா 120 டிகிரி ஆயிரும். சரிங்களா? ஆமாமா. Okay. ஐடியா புரியுதாம்மா? டவுட் இருக்குங்களா? இல்ல புரியுது, புரியுது. இப்ப அடிஷன், சப்ட்ராக்ட் பத்தி தான் அடுத்தது கேட்கறாங்க. மேக்னிட்யூட் பத்தி கேட்கறாங்க. சரிங்களா? Okay. அதனோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தலாமா? ஆம். ஏதாச்சும் டவுட் இருந்தா அப்படியே கேட்டு கிடக்கண்ணு. சரிங்களா? Okay. மெயினா ஏ வெக்டர், பி வெக்டர்ங்கிறது இந்த மாதிரி தான் நோட் பண்ணுவாங்க. இது பாருங்க ஏஎக்ஸ் அப்படின்னா ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஆக்சிஸ், ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணுவாங்க. Okay. சரிங்களா? நான் ஆல்ரெடி Okay. எழுதி காட்டினா ஐ வெக்டர்ங்கிறது என்னது எக்ஸ் ஆக்சிஸ் ஓடுது, ஜே வெக்டர் வந்து ஒய் ஆக்சிஸ் ஓடுது. அப்ப Right. ஏ வெக்டர் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல குறிக்கிறாங்க அப்படின்னா அது என்னன்னா இங்க நான் டிரா பண்ணி காட்டுறேன். இப்ப எங்க இருக்கும்? இங்க 5 இங்க வந்து என்ன இருக்கும்? 3 இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப 5 ஆம். பிளஸ் 3ங்கிறது என்ன ஆகும்? 5க்கு நேரா ஒரு லைன். கரெக்ட்டாம்மா? 5க்கு ஆமா. நேரா ஒரு லைனு, 3க்கு நேரா ஒரு லைன் போட்டுக்குங்க. அங்கிருந்து ஒரு Okay. ஆரிஜின டிரா பண்ணி காட்டுங்க. சரிங்களா? கரெக்ட்டுங்களா? Okay. ஆரிஜின டிரா பண்ணி வர்ற லைன் தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆமாமா. ஆகும்? உங்களுக்கு இது ஆயிருது. சரிங்களா? அப்ப ஒரு Okay. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆவுதா? ஆமா. அத வச்சு தான் அவன் சொல்றாங்க. சரியாம்மா? இந்த ட்ரையாங்கிள் எப்படி பாருங்க? Okay. இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் என்னது? 5i வெக்டர். கரெக்ட்டுங்களா? Right. இங்கிருந்து இங்க போறது ஆமா. என்ன? 3j வெக்டர். கரெக்ட்டாம்மா? Yeah. அப்ப அந்த வெக்டர் எப்படி நோட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இங்க 2ல இருந்து நோட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? Okay. Okay. அப்ப இது 2யும் ஆட் பண்ற ஐடியா. இது 2யும் ஆட் பண்ணி போகுது பார்த்தீங்களா? இந்த ஆரிஜின் வந்து இப்படி போகுது பார்த்தீங்களா? இதுதான் ஏ வெக்டர்ங்கிறாங்க. 5i வெக்டர் பிளஸ் 3j வெக்டர்ங்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? ஆமா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஓகே. இப்ப வந்து இதுக்கு வந்து லென்த் எடுக்கணும்னா மீனிங் என்ன? மாடுலஸ் எடுக்கணும்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சுட்டேன். லென்த்னா என்னது? We want to find that மாடுலஸ். அப்ப மாடுலஸ் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? மேல மேல இருக்கிறது மாடுலஸ் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ரூட் ஆஃப் 5 5 square. ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 5 பிளஸ் square. 3 3 ஸ்கொயர். square. அப்ப என்ன கிடைக்கும்? ரூட் 25 5 plus 9 that is equal to root 9. 34 now. கரெக்டாம்மா? ஆம். ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்றா கண்ணு. இல்ல. அப்ப நல்லா பாயிண்ட் இருக்குங்க. ஒரு பாயிண்ட்ஸா இருந்தா டைரக்ட்டா இந்த மாரி மென்ஷன் பண்ணி போடலாம். பாயிண்ட்ஸ்னா நம்பர் வேணா இந்த மாரி பாயிண்ட் அவுட் பண்ணி போடலாம். அப்ப எப்பயுமே பாயிண்ட் Okay. இல்லாத x, yல குடுப்பாங்க. x, yன்னு குடுத்தாங்கன்னா அது பேர் பொசிஷன் பாயிண்ட். பொசிஷன் வெக்டர். ஓகே. பொசிஷன் வெக்டர் OPங்கிறது பொசிஷன் வெக்டர். OP வெக்டர் ஈக்குவல் டு xi வெக்டர் பிளஸ் yj வெக்டர்னு ஜெனரலா நோட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பொசிஷன் Okay. வெக்டர். அந்த பொசிஷன் வெக்டர் வச்சு ஒரு ஜெனரலா ஒரு டயகிராம் குடுக்கணும். ஏன்னா x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ எங்க வேணா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப அதனால ஆமா. வந்து அவன் ஜெனரல் டயகிராம் வந்து இந்த மாரி நோட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப OPP வெக்டர்ங்கிறது என்னவாகும்? எங்க வேணா இருக்கும். அப்ப அத வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணி போடுவீங்க. xi வெக்டர் பிளஸ் yj வெக்டர் வச்சு கம்ப்ளீட் பண்ணி போடுவீங்க. சரியாம்மா? ஆமா. ஆமா. சரி. ப்ரீவியஸ்க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ப்ரீவியஸ் வந்து பாயிண்ட் இருக்கு. எக்ஸாக்ட் டயகிராம் போட முடியும். பட் இங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ், ஒய்ங்கிற வேரியபிள் தான் இருக்கும். அப்ப அந்த பொசிஷன் வெக்டர் எங்க வேணா போலாம். இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். எங்க வேணா இருக்கும். அப்ப எங்க வேணா Yeah. வச்சுட்டு அந்த பொசிஷன் வெக்டருக்கு நம்ம வந்து டயகிராம் போடணும். சரிங்களா? Okay. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. சரிங்களா? Okay. ஓபிங்கிறது பொசிஷன் வெக்டர். பிங்கிறதவே பொசிஷன் பாயிண்ட் தான். பினாவே பொசிஷன் பாயிண்ட். அப்ப அந்த பொசிஷன் பாயிண்ட் எக்ஸ், ஒய்ல நோட் பண்ணுவீங்க. அப்ப அதுல இருந்து அது ரொட்டேட் ஆகுற மாதிரி வரும். சரியா கண்ணு? Okay. Okay. சரி. இப்ப இதுக்கு எப்படி போடுவீங்க? தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஒன். ஏங்கிற பாயிண்ட் இது, பிங்கிற பாயிண்ட் இது. சரிங்களா? அப்ப ஏபி வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஏ நோட் பண்றீங்களே, ஏவோட மீனிங் என்னன்னா ஓஏ வெக்டர். ஓஏ வெக்டர் ஈக்குவல் என்னன்னா x1 i வெக்டர் பிளஸ் y1 j வெக்டர்னு அர்த்தம். சரியாம்மா? Okay. ஓபி வெக்டர் என்ன கொடுத்துக்கிறாங்க? x2, y2 கொடுத்துக்கிறாங்கல்ல. அப்ப அது என்ன ஆகும்? ஆமா. x2 i வெக்டர் X2 பிளஸ் vector. y2 j வெக்டர்னு அர்த்தம். சரியாம்மா? Vector. Okay. அப்ப ஏபி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும். Okay. அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். x1 i வெக்டர் கம்பைன் பண்ணிக்கங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணா x2 மைனஸ் x1 கரெக்ட்டுங்களா? ஓபினா x2 ஆமா. மைனஸ் x1. ஆமாமா. x2 மைனஸ் x1 X1. i வெக்டர் பிளஸ்
y2 minus y1 j வெக்டர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா. அவன் அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஓகே. இங்க மென்ஷன் பண்ண ஐடியா தெரியுதா? ஏபி வெக்டர் ஆமா. என்னது? ஓபி மைனஸ் ஓஏ. ஓபி மைனஸ் ஓஏ. ஓகே, இப்படி மைனஸ் பண்ணணும். மாத்தி ரிவர்ஸ்ல மைனஸ் பண்ணணும். ஓகே. அப்ப இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்ட் கீழ வரும்போது நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்கங்க. ஓகே, சரிங்களா? ஓகே. சரி, இதுக்கு ஓகே. பேர் என்னன்னா யூனிட் வெக்டர். இந்த ஃபார்முலா பேர் என்ன? யூனிட் வெக்டர். அதாவது இங்க a பவர் 0ங்க நோட் பண்றாங்க. சம் நோட் புக்ல பாத்தீங்கன்னா a நோட்டேஷன் a கேப். இதுக்கு பேர் a கேப் ஆர் a பவர் 0ன்னு அர்த்தம். இந்த மாதிரி நோட் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? இதுக்கு பேர் என்னது? ஓகே, யூனிட் வெக்டர்ம்பாங்க. அதனோட ஃபார்முலா என்னன்னா a வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். யூனிட் வெக்டரோட மீனிங் ஓகே, என்ன தெரியுமா? யூனிட் வெக்டரோட மீனிங் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் ஈக்குவல் டு 1ன்னு வந்தா அதுக்கு பேர் யூனிட் வெக்டர். ஓகே. ஓகேங்களா? மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் வந்து யூனிட் வந்தா அது பேரு யூனிட் வெக்டர். அப்ப நம்ம ஒரு யூனிட் வெக்டர் வந்து வெக்டர். யூனிட் வெக்டரா மாத்தணும்னா a கேப்னு நோட் பண்ணுவாங்க. ஓகே, எங்கெல்லாம் கேப் நோட் பண்றாங்களோ அதுக்கு பேர் யூனிட் வெக்டர்னு அர்த்தம். எங்கெல்லாம் கேப் ஓகே, நோட் பண்றாங்களோ அதுக்கு பேர் என்னது? யூனிட் வெக்டர்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப ஓகே, மேக்ஸிமம் ஐஜேக்கு என்ன நோட் பண்ணுவாங்கன்னா ஐ கேப் ஜே கேப் தான் நோட் பண்ணுவாங்க. ஏன்னா இதனோட ஆமா. மாடுலஸோட வேல்யூ என்னன்னா எக்ஸாக்ட்டா 1ன்னு அர்த்தம். இதனோட மாடுலஸோட ஓகே, வேல்யூ என்னன்னா எக்ஸாக்ட்டா 1ன்னு ஆமா. அர்த்தம். அதனால தான் கேப் எங்கெல்லாம் கேப் நோட் பண்றாங்களோ மெயினா நோட் பண்ணீங்க. அதனோட மாடுலஸ் வேல்யூ லென்த் வேல்யூ 1. ஓகே, சரிங்களா? இப்ப எனி வெக்டர் வந்து யூனிட் வெக்டரா மாத்த முடியும்னா மாத்த முடியும். அதுக்கு உண்டான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான். ஏதோ ஓகே, ஒரு வெக்டர் இப்ப a வெக்டர் வேல்யூ குடுத்துட்டாங்க. எனக்கு யூனிட் வெக்டரா மாத்து அப்படின்னா a கேப் ஈக்குவல் டு a வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். அப்ப இது வந்து a மாடுலஸ் ஆஃப் a கேப் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 1 தான் வரும். வேற எதுவும் வராது. ஓகே, அதுக்கு உண்டான ஃபார்முலா தான் அவன் இங்க குடுத்துக்கிறான். சரியாடா கண்ணு? ஓகே, ஓகே. இல்ல என்னாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல? இல்ல, இல்ல. இல்ல கொஞ்சம் வேகமா போற மாதிரி தெரியுதா? இல்ல, இல்ல. வேகமா போல். ஓகே. ஏன்னா நான் பாட்டு நடத்திட்டு இருக்கிறேன். எதுவும் ப்ராப்ளம் இல்ல. நான் இன்னைக்கு இத நேத்து தான் அனுப்பியிருந்தியா சார். அதனால அத வச்சு நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. சரி மெயினா அடுத்தது ப்ராப்ளத்துக்கு போயிடலாமா? ஓ சரி. ஏன்னா திரும்ப திரும்ப இதே பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தா லேட் ஆயிரும். ஓகே. ப்ராப்ளம் பார்க்கலாம். யூனிட் வெக்டர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நம்ம அப்படியே அடுத்தது பார்த்துக்கலாம். என்ன பேசிக்கிறேன்னு தெரியல. என்ன சொல்லிக்கிறேன்டா கண்ணு இதுல? Coordinate points வந்து -23, 19. -23, Um, 19. so 20 unit like 20 length. யூனிட். ஓகே. கஷ்டமா இருக்குதா? 20 length units இருக்குது. And then அதோட like vector point வந்து a 6i minus j 8j direction போகுது. What is the where does the coordinate point end? Like எங்க முடியுதுன்னு கேக்குறாங்க. ஓகே. அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? சார் ஃபர்ஸ்ட் இது எப்படி போடுவீங்க? என்ன ஐடியா? யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். யூனிட் வெக்டர் எப்படி அதை யாரை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அந்த a to the power 0. a கேப் a to the power ஓகே. நீ சொல்றது a பவர் a வெக்டர் 0ன்னு போட்டுக்கிறாங்க. அதை கண்டுபிடிப்பீங்க. அப்ப அதனோட யூனிட் வெக்டர் ஃபார்முலா உனக்கு கொடுத்துட்டேன். அப்ப அந்த ஃபார்முலா படி உன்னால ட்ரை பண்ண முடியுமா? இல்ல நான் போட்டுட்டா? நான் வேணா ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணு. நான் உனக்கு சப்போஸ் மிஸ்டேக் இருந்தா நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அப்ப ரெண்டுக்குமே போடணுமா? I and J க்கு ரெண்டுமே போடணும். ஆமா. ஒரே நிமிஷம். இங்க நான் போட்டுறேன் பாருங்க. அவனே கொடுத்துட்டான். a வெக்டர் இதுதானே? a வெக்டர் இதுதான். அப்ப என்ன பண்ண போறீங்க? a வெக்டர் 0 வந்து என்ன சொன்னேன்? a வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர். இதுதான் ஃபார்முலான்னு. கரெக்ட்டாமா? அப்ப என்ன ஆச்சுன்னா a வெக்டரோட வேல்யூ என்ன? 6i வெக்டர் minus 8j வெக்டர். கரெக்ட்டாமா? ஆமா. டிவைடட் பை மாடுலஸ் மீனிங் என்ன? ரூட். மாடுலஸ் மீனிங் என்ன? ரூட். அப்ப ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 ஸ்கொயர் பிளஸ் -8 ஹோல் ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர் தான். -8 ஹோல் ஸ்கொயர் வரும். -8 ஹோல் ஸ்கொயர் இஸ் 8 தான். சரிங்களா? ஆமா. அப்ப என்ன ஆகும்? 6i வெக்டர் minus 8j வெக்டர் divided by root 36 plus 64. அப்ப root அதாவது 6i வெக்டர் minus 8j வெக்டர் divided by root 100. கரெக்டாமா? ஆமா.
அப்ப 6i வெக்டர் மைனஸ் 8j வெக்டர். ரூட் 100 ஓட வேல்யூ என்ன? 10. 10. ரூட் 100 ஓட வேல்யூ வந்து 10. சரியாம்மா? Okay. அப்ப செப்பரேட்டர் ஸ்பிளிட் பண்ணா என்ன ஆகும்? அது வந்து 6/5. Oh. 6 by கரெக்ட்டுங்களா? ஆமா. 6 by 10. And then 6 by 10, 6 by 8 by 10 j வெக்டர். கரெக்ட்டுங்களா? இது yeah. கட் பண்ணா 4. அதுக்கப்புறம் reduce பண்ணிட்டு. இது கட் பண்ணா 3. கரெக்ட்டாம்மா? ஆமாமா. அப்ப வந்துருச்சா? ஆன்சர் வந்துருச்சா? ஆமா. அப்ப A0 ஓட வேல்யூ வந்து இதுதான் ஆன்சர்ங்கிறாங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. Okay. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். no, நான் இது காப்பி மட்டும் பண்ணிடுறேன். அப்ப ஒரே நான் நிமிஷம் திருப்பி மேல இருந்து வந்துக்கிறேன். ஃபார்முலா இருந்து காப்பி பண்ணிக்கோ. ஆக்சுவலா இந்த ரிசல்ட் டைரக்ட்டா எழுதிட்டாங்க. இவ்வளவு ஸ்டெப் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியாம்மா? okay. இப்ப A கேப்னு பாத்தீங்கன்னா உனக்கு A கேப் அண்ட் A0 எல்லாமே சேம் நோட்டேஷன் தான். கரெக்ட்டுங்களா? யூனிட் ஆமா. வெக்டர்னு அர்த்தம். A கேப்பா இருந்தாலும் A பவர் 0வா இருந்தாலும் சேம் வேல்யூ தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்து போடுங்க. Okay. கட் பண்ணிட்டியம்மா? டவுட் இருக்குதுங்களா? இல்ல முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். முடிங்க. பொறுமையா முடிங்க. முடிச்சிட்டியாம்மா? ஆமா. ஓகே. இப்ப அவனோட வொர்க் என்ன கேக்குறான் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஆமாமா. கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான்டா? புரியுது. அவன் வந்து 20 points 20 like units இப்போ OA வெக்டர் OA வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னா A வெக்டரோட வேல்யூ என்ன 6i வெக்டர் மைனஸ் 8j வெக்டர். ஓகேங்களா? அப்ப AB வெக்டரோட வேல்யூ அவன் சொல்லிட்டான். AB வெக்டர் ஈக்குவல் டு 20 into A யூனிட் வெக்டர். சரியாம்மா? தென் அவன் கேட்கறான் வந்து OB வெக்டரோட கொஸ்டின் என்னன்னு கேட்கறான். OB வெக்டரோட பொசிஷன் வெக்டர் என்னன்னு கேட்கறான். சரிங்களா? இதுதான் அவனோட கொஸ்டின். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன். AB வெக்டர் ஈக்குவல் டு என்ன? OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். இஸ் கரெக்ட்? ஆமா. அப்ப இதுல இருந்து என்ன ஃபார்முலா தெரியும்? OB வெக்டர் ஈக்குவல் டு OA வெக்டர் பிளஸ் AB வெக்டர். இஸ் கரெக்ட்? இந்த மைனஸ் சைன் இங்க வந்து பிளஸ் ஆயிரும். கரெக்ட்டாமா? ஓகே. ஆமா. தென் OB வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? OA வெக்டர். OA வெக்டர் வேல்யூ என்ன? இது OA வெக்டர். ஓகேங்களா? ஆமா. 6i 8 minus 8j. சாரி, நான் மாத்தி போட்டேன். இது A வெக்டர். OA வெக்டர் வந்து அவன் கொடுத்துக்கிற மாதிரி. A வெக்டர் இதுதானே? இந்த வெக்டர் நான் வந்து மாத்தி கொடுத்துறேன். இது வந்து ஸ்மால் A வெக்டர். அதுக்கு மாத்தி போட்டுருக்குது. கொஞ்சம் பாத்துக்கோங்க. OA வெக்டர் A வெக்டர்ங்கிறது இது. கரெக்ட்டுங்களா? அப்போ OA வெக்டர்ங்கிறது இதுதான். OA வெக்டர் யார்? இவன். OA வெக்டர் வேல்யூ என்ன? That is equal to minus 23i வெக்டர் plus 19j வெக்டர். கரெக்ட்டாமா? ஆமா. இந்த AB வெக்டர் தான் நமக்கு என்ன? AB வெக்டர் தான் வந்து 20a யூனிட் வெக்டர். ஓகேங்களா? ஓகே. அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுமா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா ஆன்சர் வந்துரும் பாருங்க. OA வெக்டர் என்ன? minus 23i வெக்டர் plus 19j வெக்டர். AB வெக்டர் வேல்யூ என்ன? AB வெக்டர் வேல்யூ 20 இன்டு கரெக்ட்டுங்களா? 20 இன்டு என்ன வெக்டர்? இங்க இருக்குது பாத்தீங்க, இங்க எழுதிக்கிறோம். இங்க இந்த வெக்டர் 20 இன்டு இந்த வெக்டர். அப்ப என்ன கிடைக்கும்? 3/pi plus i வெக்டர் plus 4/pi j வெக்டர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? வாய்ஸ் கேக்குதாமா? நேகா?
ஓகே. நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சாரி. நெட்வொர்க் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சாரி. ஓகே. மேபி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். சாரி. எனக்கு தெரியுதாம்மா? இப்ப தெரியுது. வந்துச்சுங்களா? வந்துச்சு. ஓகே கண்ணு. சொல்றேன் கண்ணு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இப்ப வரைக்கும் புரிஞ்சுது. அது மல்டிப்ளை பண்ணு 20 அந்த சின்ன a வெக்டர் கூட. 20 அந்த யூனிட் வெக்டர் நம்ம இது பண்ணணும். ஆமாமா. அப்ப என்ன அவர் மல்டிப்ளை பண்ண என்ன சொல்ற கண்ணு? 20 வந்து 3 and 4 கூட மல்டிப்ளை பண்ணணும். அவசரப்படாத. அந்த 5 இருக்குதுல, அந்த 5 வந்து காமனா எடுத்து கட் பண்ணினா 4 ஆயிரும். கரெக்டாமா? ஓகே. 5 காமன் தானே? அப்ப இந்த 5 வந்து காமனா எடுத்துட்டு இத கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப என்ன வரும் சொல்லுங்க? OB வெக்டர் ஈக்குவல் டு -23 I வெக்டர் பிளஸ் 19 J வெக்டர். அப்ப இந்த 20க்கு பதிலா என்ன இருக்குது? 4 இருக்குது. கரெக்ட்டுங்களா? பிளஸ் 4 into 3 is 12. 12 I வெக்டர் பிளஸ் 16 minus 16. minus plus 6. இங்க மைனஸ் 4 இருக்குதா? மைனஸ்னா இங்க மைனஸ் இல்ல பிளஸ் போட்டு சாரி. மைனஸ் இருந்தனா மைனஸ். ஓகே. minus 16 J வெக்டர். கரெக்ட்டாமா? ஆமா. அப்ப சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? -23 + 12 வந்து -11 I வெக்டர். கரெக்ட்டுங்களா? ஆமா. 19 - 16 வந்து +3 J வெக்டர். அப்ப இதான் OB வெக்டர். அப்ப இதனோட பாயிண்ட் என்ன? IJ-வை ரெகுலேட் பண்ணிட்டு பாயிண்ட் எழுதலாம். அப்ப Bங்கிற பாயிண்ட் எப்படி எழுதலாம்? -11, 3. கரெக்ட்டுங்களா? 3. ஆமா. Bங்கிற பாயிண்ட் என்ன? -11, 3. மைனஸ் டவுட் இருந்தா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. I vector minus plus 19J plus minus 16 to minus I. So B யோட coordinate points வந்து -11.3. 11,3. 11,3. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அடுத்து மூவ் பண்ணலாமாமா? ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन வெக்டர் பத்தி கேக்குறாங்க. அதாவது ஆங்கிள். ரெண்டு வெக்டரோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? ரெண்டு வெக்டரோட அடிஷன் எப்படி இருக்கும்? டாட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? வெக்டர்ல டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியாமா? ஓகே. இது மேக்ஸிமம் இந்த நோட்டேஷன் பாத்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் என்ன சொல்லுவா? ஒன்னு டாட் வைக்கலாம், இல்லனா கிராஸ் வைக்கலாம், இல்லனா பிராக்கெட் போடலாம். இதுதான் மீனிங். நம்ம மல்டிப்ளிகேஷன் மூணு மீனிங் இருக்குது. ஒரு நம்பர் இருந்தா என்ன எப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் நோட்டேஷன் எப்படி போடுவாங்கன்னு எய்தர் ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷனா 2 × 3 இல்லைனா 2 × 3 இல்லைனா 2 × 3. இது மூணுக்குமே ஒரே மீனிங் தான் ஒரு நம்பரா இருந்தா. ஓகே. பட் வெக்டரா இருந்தா இங்க என்னன்னா A வெக்டர் டாட் B வெக்டர். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது? A வெக்டர் கிராஸ் B வெக்டர். ஓகேங்களா? ஓகே. இது மேக்ஸிமம் பார்த்தா டாட் ப்ராடக்ட்டோட ஐடியாக்கு தான் வரும். பிராக்கெட் போட்டு எழுத மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த நோட்டேஷன்ல வெக்டர்ல நோட் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம்.
அப்படி நோட் ஓகே. பண்றதுனா டாட் ப்ராடக்ட்டோட ஐடியாவா தான் வரும். சரியாம்மா? ஓகே. இந்த டாட் ப்ராடக்ட் நோட் பண்ணா இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கேலார் வெக்டர். ஸ்கேலார்னா ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான் வரும். ஸ்கேலார் வெக்டர் ஆமா. இதுக்கு. ஓகே. ஸ்கேலார் ஓகே. வெக்டர் ப்ராடக்ட். ஓகே. இல்லனா ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஓகே. இது பேர் என்ன? ஓகே. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். டாட் ப்ராடக்ட்டோட அனதர் நேம் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? ஓகே. கிராஸ் ப்ராடக்ட்டோட பேர் என்னன்னா, வெக்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகே. வெக்டர் மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா மீனிங் என்னங்க? அப்படின்னா A டாட் B வெக்டர் போட்டேன்னா இஸ் கெட்டிங் த சிங்கிள் வேல்யூ வரும். இதுக்கு என்னது? சிங்கிள் வேல்யூ மட்டும் வரும். சிங்கிள் வேல்யூல வித் அப்படின்னா வெக்டர் நோட்டேஷன் இல்லாத வரும். அதுக்குனால ஸ்கேலார் வெக்டர். சரிங்களா? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா வெக்டர் மல்டிப்ளிகேஷன் என்ன நடக்கும்னா இஸ் கெட்டிங் த அனதர் வெக்டர். இஸ் கெட்டிங் த அனதர் வெக்டர் கிடைக்கும். ஓகே. கிராஸ் ப்ராடக்ட்ல என்ன கிடைக்கும்? அனதர் வெக்டர் கிடைக்கும். அனதர் வெக்டர். சிங்கிள் வெக்டர் தான் கிடைக்கும் இது. ஓகே. ஓகே. ஐடியா புரியுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா? இல்ல புரியுது, புரியுது. சரி. அப்ப எப்படி சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார்னா, அந்த எக்ஸாம்பிள் குடுத்துட்டா நானும் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். A வெக்டர் ஈக்குவல் ஓகே. டூ 5i வெக்டர் பிளஸ் 3j வெக்டர் இருக்குது. அதே மாரி B வெக்டர் ஓகே. ஈக்குவல் டூ 2i வெக்டர் மைனஸ் 7k வெக்டர் இருக்குது. சரியாம்மா? ஓகே. ஓகே. அப்ப A வெக்டர் டாட் B வெக்டர் எப்படி நோட் பண்ணலாம்னா 5i வெக்டர் பிளஸ் 3j வெக்டர் டாட் 2i வெக்டர் மைனஸ் 7k வெக்டர். இதுதான் சொல்றாங்க. சரியாம்மா? ஓகே. இதனோட மீனிங் நல்லா ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. I வெக்டர் கோஎஃபிஷியன்ட், I வெக்டர் கோஎஃபிஷியன்ட், J வெக்டர் J வெக்டர், K வெக்டர், J வெக்டர் கோஎஃபிஷியன்ட், J வெக்டர் கோஎஃபிஷியன்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். சரிங்களா? ஓகே. அப்ப என்ன ஆகும்? 5 இன்டு 2 எவ்வளவு? 10. 3 இன்டு 7 எவ்வளவு? மைனஸ் 20 வரும். 20. அப்ப ரெண்டே இது பண்ணா என்ன கிடைக்குது? மைனஸ் 11 கிடைக்குது. சரிங்களா? இதான் இதனோட ஃபைனல் ஆன்சர்ங்கறாங்க. அப்ப பாருங்க, ரெண்டு வெக்டர் மல்டிப்ளை பண்றோம். ரெண்டு வெக்டர் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? ஒரு சிங்கிள் ஸ்கேலார் தான் வருது, வெக்டர் நோட்டேஷன் இல்லாம. ij கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு வர்றது 10 மைனஸ் 21 வருது. அப்ப மைனஸ் 11 வருது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? டவுட் இருக்குதுங்களா? இல்ல. டவுட் இல்லைன்னா எனக்கு இந்த क्वेश्चन நீங்களே போட்டு காட்டுங்க. இதுதான் ஃபார்முலா. ரெண்டு வெக்டர் மல்டிப்ளை பண்றோம்னா இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே. இந்த ஃபார்முலா எழுதிட்டு வெக்டர் இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். வெக்டர்ல ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனோட ஃபார்முலா இது. ஓகே. அப்ப அது ரெண்டையும் பண்ணா இதான் ஆன்சர். ஃபார்முலாவோட ஆன்சர் இதுதான். அப்ப இது क्वेश्चन. இந்த क्वेश्चन சால்வ் பண்ணா எனக்கு இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணி காட்டுங்க. என்ன வருதுன்னு இதான் ஆன்சரா வருதுன்னு பாருங்க. minus 3i. ஓகே. டவுட் இருக்குதாமா? இல்ல. அந்த क्वेश्चन சால்வ் பண்ண முடியுதா? இல்ல டவுட் இருந்தா சொல்லுங்க நான் பாப்பலாம். இல்ல, நான் சால்வ் பண்ணிட்டேன். equal to minus 6i minus 8. minus 6i minus 6 minus 8 minus 14 வருதா? ஆமா. நான் சொன்ன क्वेश्चन தான் சால்வ் பண்ணேன். உங்க புக் क्वेश्चन தான் நான் சால்வ் பண்ண சொன்னேன். ஆமா. இந்த first a equal to 2i minus 4j. ஆமா minus 6 minus 8 ரெண்டே ஆட் பண்ணி போட்டா minus 14 வந்துச்சு. கரெக்ட்டாமா? minus 40 ஆமா. ஓகேடா கண்ணு. இப்ப ரெண்டு வெக்டர் வந்து பெர்பெண்டிகுலர்னா மீனிங் என்ன தெரியுமா? இப்ப ரெண்டு வெக்டர் போகுது. ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலர் இருக்குன்னா என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு தெரியுங்களா? ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலர் இருந்ததுன்னா a வெக்டர் டாட் b வெக்டர் ஈக்குவல் டு
0ன்னு வந்தா பெர்பெண்டிகுலர். அதுதான் அவன் சொல்லிக்கிறான். Okay. 2 வெக்டர் Okay. பெர்பெண்டிகுலர்னா இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குங்கிறான். சரியாம்மா? Okay. அதே மாரி இதுக்கு பேர் பெர்பெண்டிகுலர் எப்படி நோட் பண்ணுவாங்க? A வெக்டர் பெர்பெண்டிகுலர் டூ B வெக்டர். இந்த மாரி நோட் பண்ணுவாங்க. இதான் பெர்பெண்டிகுலரோட மீனிங். அதே A வெக்டர் parallel to B வெக்டர் அப்படின்னு வருதுன்னா A வெக்டர் can be written as multiple of some scalar. Multiple of some scalar into another vector. ஓகேங்களா? Okay. அப்ப இது வந்து என்னது? Okay. மல்டிப்ளிகேஷன் ரூல்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகும். parallel ரூல் இருக்குதுன்னா parallel கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியாம்மா? Okay. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சரி, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இப்ப A வெக்டர் Okay. பாத்தீங்கன்னா I வெக்டர் minus 2J வெக்டர். Yeah. B வெக்டர் கேட்டனா 2I வெக்டர் plus J வெக்டர். இதான் B வெக்டர். Okay. இப்ப A வெக்டர் டாட் B வெக்டர் என்ன வருது சொல்றாங்கன்னு? 2 ம். minus 2 2 minus 2 0. அப்ப இந்த ரெண்டு வெக்டர் என்ன சொல்லலாம்? பெர்பெண்டிகுலர் வெக்டர்னு சொல்லலாம். இஸ் கரெக்ட்? perpendicular. ஆமா. அப்ப A வெக்டர் டாட் B வெக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிருச்சு. அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. therefore is a perpendicular vector. ஐடியா புரியுதுங்களா? ஆமா. சரி, அடுத்த ஐடியா என்னன்னா ரெண்டு பேரலலுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறேன். A வெக்டர் ஈக்குவல் டு 3I வெக்டர் பிளஸ் 4J வெக்டர். ஓகேங்களா? B வெக்டர் ஈக்குவல் டு 6I வெக்டர் பிளஸ் 8J வெக்டர். இது ரெண்டு நம்மளுக்கு என்ன வெக்டர்? எப்படி கண்டுபிடிங்க? இது கண்டிப்பா பெர்பெண்டிகுலரா? ரெண்டு அடிஷன் வந்து பாருங்க. ரெண்டு அடிஷன் வந்து கண்டிப்பா பெர்பெண்டிகுலர் கிடையாது. ரெண்டு ஒன்னு மாத்தி மாத்தி சைன் வந்தா கூட செக் பண்ணலாம். ரெண்டுமே பிளஸ் சைன் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா பெர்பெண்டிகுலர் டைரக்டாவே சொல்லிடலாம். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ இருந்தா தான் உனக்கு வந்து 0 ஆகும். எதுவுமே இங்க நெகட்டிவ் வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. எப்படி 0 ஆகும்? ஆகாது. ஆகாது. அப்ப என்ன பண்ணலாம்? A வெக்டர் பெர்பெண்டிகுலர் B வெக்டர் இஸ் நாட் பாசிபிள். இஸ் நாட் பாசிபிள். அப்ப நம்ம பேரலலா செக் பண்ணனும். பேரலலா செக் பண்ணா என்ன மீனிங்? A வெக்டர் ஈக்குவல் டு T இன்டு P வெக்டரா பார்க்கணும். ஓகே. அப்ப P வெக்டர் வந்து என்ன காமன் எடுக்கலாம்? ரெண்டு எலிமெண்ட்க்கு எது காமன் எடுக்கலாம்? 2 வெளிய எடுக்கலாமா? 2 வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும்? 3I வெக்டர் பிளஸ் 4J வெக்டர் கிடைக்குமா? ஆமா. அப்ப T இன்டு இது யாரோட வேல்யூ? A ஓட வேல்யூவா? ஆமா. அப்ப A வெக்டர் வந்துருது. கரெக்ட்டுங்களா? ஆமா. P வெக்டர் ஈக்குவல் என்ன இருக்குது? T இன்டு A வெக்டர். மாத்தி கூட வரலாம். ரெண்டுக்கும் என்னது? மாத்தி கூட டிஃபரண்ட் பண்ணிரலாம். either A வெக்டர் ஈக்குவல் டு TP வெக்டர் ஆர் P வெக்டர் ஈக்குவல் டு TA வெக்டர். எப்படி வேணா வரலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே. ஐடியா புரியுதுங்களா? parallel and perpendicular. இல்ல புரிஞ்சுது. நோட் பண்ணிக்கிறீங்களா இல்ல நம்ம அடுத்து மூவ் பண்ணிக்கலாமா? அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு நிறைய क्वेश्चंस வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. எங்க இருந்தாலும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா. ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது cos θ sin θ கான்செப்ட். நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்க்கு பாத்தீங்கன்னா cos θ ஓட ஃபார்முலா. cos டாட் ப்ராடக்ட்டோட நார்மல் ஃபார்முலா என்னன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட சொன்னேன். இன்னொரு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் இன்டு cos θ. இதுதான் ஃபார்முலா. இதுல இருந்து நாம என்ன எழுதலாம்? cos θ ஈக்குவல் டு A வெக்டர் டாட் B வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் B வெக்டர். இதான் நம்மளுடைய ஃபார்முலா வருது. இதான் cos θ ஓட ஃபார்முலா. சரிடா கண்ணு? டவுட் இருக்குதா? இல்ல எனர்ஜி டவுட் இல்லையா? புரியுதா? சூப்பர்மா, வெரி குட். அப்ப இதுல இருந்து எப்படி क्वेश्चंस சால்வ் பண்றது? ஒரே ஒரு क्वेश्चन சும்மா நானே எடுத்து போடுறேன். அப்ப அதுல இருந்து உன்னோட क्वेश्चन பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப A வெக்டர் கொடுத்துட்டாங்க. A வெக்டர் வந்து 3I வெக்டர் மைனஸ் 4J வெக்டர் கொடுத்துட்டாங்க. சரியாமா? ஓகே. B வெக்டர் கொடுத்துக்கறாங்க. B வெக்டர் வந்து 4I வெக்டர் பிளஸ் 3J வெக்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் θங்கறாங்க. ஃபைண்ட் θங்கறாங்க. அப்ப θவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும். சரிங்களா? ஆமா. ஒவ்வொண்ணா கண்டுபிடிக்கலாமா? A வெக்டர் டாட் B வெக்டர் வேல்யூ என்ன கண்டுபிடிங்க. செப்பரேட்டா மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் வேல்யூ என்ன வரும் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் வேல்யூ என்ன வரும் பாருங்க. அப்ப இதெல்லாம் எங்க போய் அப்ளை பண்ணனும்? இந்த இடத்துல போய் அப்ளை பண்ணனும். அதானே θ. அப்ப cos θ ஈக்குவல் டு A வெக்டர் டாட் B வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் B வெக்டர். கரெக்ட்டாமா? ஆமா. ஃபர்ஸ்ட் A வெக்டர் டாட் B வெக்டர் என்ன வரும்னு சொல்லுங்க. A வெக்டர் டாட் B வெக்டர் 12 minus 12 0 ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? மாடுலஸ் ஆஃப் A வெக்டரோட வேல்யூ என்ன? மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் வேல்யூ 9 பிளஸ் 16 25 25 னா 5. ஆமா.
அதே ஆமா. மாரி இது என்ன கிடைக்கும்? 16 + 9 25 25 ன்னா 5 கரெக்ட்டாம்மா? ஆமா. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது? cos θ = Cos theta equal to 0 over 0/5 into 5 5 equal into to 5. 0/25 that is equal to 0 cos θ. கரெக்ட்டாம்மா? Yeah. ஆமா. எந்த இடத்துல வந்து cos θ வந்து 0 ஆகும்? ஆப்போசிட்ல பார்க்கணும். உன்னோட டேபிள்ல போயிட்டு எந்த ஆங்கிள்ல வந்து ஓகே. cos வந்து 0 ஆகும்? 1 ஆங்கிள் செகண்ட். கண்டுபிடிக்கணும். ஆங்கிள்ல போய் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. டேபிள் போயிட்டு எந்த இடத்துல 0 இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு நேரா ஆங்கிள் என்னன்னு பாருங்க. cos θல. ஓகே. 90 degrees. அவ்வளவுதான். அப்ப நம்ம ஆல்ரெடி தெரியும். A டாட் P வெக்டர் வந்து 0னா θவோட வேல்யூ என்ன? Uh, 90 டிகிரி. கரெக்ட்டுங்களா? 90 degrees. ஆமா. அப்ப கரெக்ட்டா வந்துருச்சா? அப்ப A டாட் B வந்து ஆமா. 0னா A வெக்டரும் B வெக்டரும் என்னது? பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர் வந்துச்சா? 90 டிகிரினா ஆமா. பெர்பெண்டிகுலர் தானே? ஆமா. அப்ப வந்துருச்சுங்களா? இதுதான் ஐடியாங்கிறாங்க. ஆமா. ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்ல மூவ் இல்ல. பண்ணலாமா அடுத்தது? மூவ் பண்ணலாம். சரி. அடுத்தது நான் டிரான்ஸ்லேட் பண்ணல. மேபி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க அப்படியே சொல்லுங்க. நான் ஓகே. ஒன் பை ஒன்னா போடுறேன். ஓகே. ஆன்சர் இருக்கிறதுனால அப்படியே போடுறேன். பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. ஒரே நிமிஷமா. இங்க வந்து. ஓகே. சொல்றேன் கண்ணு. triangle like 3 angle ஓட points வந்து குடுத்திருக்காங்க. A equal to -1, B, C. B -1, வந்து 2. B வந்து 5 - 1, 5 - 1. C and வந்து then 2. 2, 3. கரெக்ட்டுங்களா? And சரி. then calculate the 3 angles like angle A, angle B, directional. C. Yeah. Like directional degrees. டிகிரீஸ்ல. ஆமா. சரி ஓகே. சரி நம்மளுக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க இது OA வெக்டர்னு பேரு. அப்ப நமக்கு என்ன வேணும்? இது OB வெக்டர். அப்ப AB வெக்டர் ஆமா. வேணும். அப்ப ஒவ்வொண்ணா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. AB வெக்டர் வேல்யூ என்ன? AC வெக்டர் வேல்யூ என்ன? BC வெக்டர் வேல்யூ என்ன? 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 வேல்யூ கண்டுபிடிக்கிற மீனிங் என்ன? OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். minus இது வெக்டர் என்ன? OC வெக்டர் மைனஸ் OA வெக்டர். இதனோட மீனிங் என்ன? OC வெக்டர். ஒரே ஏரோ மார்க்ல வேணா போடுங்க. இது இந்த ஏரோ மார்க், இது இந்த ஏரோ மார்க், இது வந்து இந்த ஏரோ மார்க். ஓகே. அப்ப OC வெக்டர் மைனஸ் OP வெக்டர். கரெக்ட்டாமா? ஆமா. அப்ப சொல்லுங்க என்ன வரும்னு? AB வெக்டர் என்ன கிடைக்கும்? One second. OB vector minus OA vector. 5 minus of -1 plus 1 அப்ப 6i வெக்டர். கரெக்ட்டுங்களா? இது 5i வெக்டர் மைனஸ் j வெக்டர். Minus j vector. மைனஸ் i வெக்டர் பிளஸ் 2j வெக்டர். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. ஆ. எப்படி 6i வெக்டர் வந்துச்சு? 4 வெக்டர் தானே? 4j வெக்டர் தானே? ஓகே ஓகே. இங்க ஏங்கற பாயிண்ட் என்ன? பிங்கற பாயிண்ட் இது p வந்து பை தானே? 5 minus of -1. 5 minus of -1 plus 1 தானே? ஓகே ஓகே. ஆமா ஆமா. அப்ப -1 -2. -1 -2 வந்து -3. கரெக்ட்டுங்களா? -3j வெக்டர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? டவுட் இருக்குங்களா? ஆமா. இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஓகே. அடுத்து AC வெக்டர். AC வெக்டர் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். 2 minus of -1 plus 1 அப்ப 3 ன்னு வந்துருமா? ஆமா. எதுமா AC வெக்டர் தான கண்டுபிடிக்கிறீங்க. 2 minus of -1 plus 3 அப்ப 3i வெக்டர் வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அடுத்து 3 - 2. 3 - 2 வந்து 1 அப்ப பிளஸ் j வெக்டர் வரும். புரியுதாமா? ஆமா. டவுட் இருந்தா கேட்டுக்கிட்ட கண்ணு. இல்ல. அப்ப AB வெக்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ரவுண்ட் பண்ணிக்கங்க. அண்ட் AC வெக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சுங்க. அத ரவுண்ட் பண்ணிக்கங்க. அடுத்து யார் வேணும்? BC வெக்டர் வேல்யூ வேணும். BC வெக்டர் எப்படி போடுவீங்க? OC minus OA. அப்ப என்ன ஆகும்? 2 minus 5 minus 3j வெக்டர். 3 minus of minus plus 1 அப்ப plus 4j வெக்டர். கரெக்ட்டாமா?
B, C. Got it. So B minus plus புரிஞ்சுதுன்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2J vector கடைசியா. யாருக்குமா? minus 3I plus 2J vector. பிளஸ் 4 2 எதுக்கு வருது? 3 minus 1 3 minus of minus 1 பாருங்க, இது minus 1 தானே, இது 3. அப்ப 3 minus of minus 1. மறந்துடாத, மைனஸ் ஆஃப் மைனஸ் இருக்குதுல்ல, மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே ஓகே. தென் இப்போ என்ன வேணும்? ஆங்கிள் ஏவோட வேல்யூ வேணும். ஆங்கிள் ஏ வேல்யூ என்னது? இதுதான் ஆங்கிள். அப்ப ஆங்கிள் ஏ வேல்யூ வேணும்னா என்னது? ரெண்டு அட்ஜசன்ட் வெக்டரோட வேல்யூ வேணும். அப்ப என்னது? இது ஏபி வெக்டரோடது, இது வந்து ஏசி வெக்டரோடது. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்கலாமா? ஓகே. அப்ப ஆங்கிள் ஏ வேணும்னா என்ன வேணும்? cos of AB வெக்டர் கமா cos of AB வெக்டர் கமா AC வெக்டர். கரெக்ட்டுங்களா? இதோட ஃபார்முலா என்ன? இதோட ஃபார்முலா என்ன? AB வெக்டர் டாட் AB vector dot AC வெக்டர், I mean over modulus of AB வெக்டர் modulus of AB vector times modulus of AC vector. AB வெக்டர் வேல்யூ என்னடா கண்ணு? 6. அப்ப அப்ளை பண்ணுங்க. AB வெக்டர் டாட் AC வெக்டர் equal to 6I வெக்டர் minus 3J வெக்டர் டாட் AC வெக்டர் 3I வெக்டர் plus J வெக்டர். இஸ் கரெக்டாமா? இது மல்டிப்ளை பண்ணுங்க. 6 into 3 18 minus 3 into 1 minus 3. இஸ் கரெக்ட்? மல்டிப்ளை பண்ணி போட்டா எவ்வளவு கிடைக்குது? நியூமரேட்டர் வேல்யூ 15. நியூமரேட்டர் வேல்யூ 15. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஏபி வெக்டரோட வேல்யூ எவ்வளவு? ஏபி டாட் ஏசி வெக்டர் வேல்யூ 15. அப்ப இதுக்கு பதிலா என்ன போடலாம்? 15 போடலாம். கரெக்ட்டுங்களா? அப்பா இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி மாடுலஸ் ஆஃப் ஏசி வேணும். கண்டுபிடிச்சு சொல்ல பார்க்கலாம் நீங்க. மாடுலஸ் ஆஃப் ஏபி என்னடா கண்ணு வரும்? மாடுலஸ் ஆஃப் ஏபி ரூட் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? root of 6 squared minus 3 minus 3 squared. ஆமா. 36 plus 9. கரெக்ட்டுங்களா? அப்ப ரூட் 45. ஆமா. அப்ப இந்த வேல்யூக்கு பதிலா என்ன போடுவீங்க? ரூட் 45 போடுவீங்க. கரெக்ட்டா? அப்ப ஏசியோட ரூட் மாடுலஸ், ஏசியோட மாடுலஸ் என்ன போடுவீங்க? மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 1 அப்ப ரூட் 10. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப ரூட் 10 ன்னு போட்டுருவீங்க. கரெக்ட்டாப்பா? ஆமா. அப்ப என்ன ஆகும்? காஸோட வேல்யூ பார்க்கலாமா? அப்ப cos θ equal to நியூமரேட்டர்ல 5 divided by root 45 into root 10. இது கால்குலேட்டர்ல போட முடியுமா உன்னால? போட முடியும். 1 செகண்ட், நான் இது மட்டும் எழுதிடுறேன். மேல இருந்து காட்டணுமாமா? இல்ல அதெல்லாம் எழுதிட்டேன். சூப்பர், வெரி குட். root of a root of 45 times 10. Okay. 15 over 0.70 வந்திருக்குது. 0.70 வருதுங்கற கரெக்ட்டாமா? ஓகே. அப்ப அதனுடைய θ வேல்யூ எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அது θ எங்க இருக்கு, எப்படி வரும் கண்டுபிடிங்க. θ எங்க வந்து என்ன கண்டுபிடிங்க மகனே? தெரியும். cos θ
ஆனா எனக்கு வந்து ஃபிராக்ஷன்ஸ்ல தான் இருக்குது எல்லாமே. லைக் இட்ஸ் நாட் டெசிமல் பாயிண்ட்ஸ்ல இல்ல எனக்கு. சரி. அப்பனா 1/√2 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. நீங்க சொன்னது கரெக்ட்டா 1/√2 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. ஓகே, ஒன் செகண்ட். 1 by அதுவும் 0.70. அப்ப அதனோட வேல்யூ எங்க இருக்கு பாருங்க. 1/√2 தானே? அப்ப நீங்க சொன்னோட ஆன்சர் என்ன? ஆமா. 1/√2ன்னு அர்த்தம். 1/√2ன்னு அர்த்தம். ஓகே. 45 degrees. வந்துச்சா 45 டிகிரின்னு? With pi over 4. 45 டிகிரி கரெக்ட்டா? ஆமா. அவ்வளவுதான் வந்துருச்சுதா? ஓகே. 45 டிகிரி. ஓகேங்களா? அப்ப θ ஈக்குவல் என்ன? ஓகே. π/4 தட் இஸ் ஈக்குவல் டூ 45 டிகிரி. ஆமா. சரி. நீ வந்து டெசிமல் இருக்கு சார். நீங்க எப்படி சார் இத கண்டு வந்தீங்க? அப்படின்னு நீ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதனுடைய கான்செப்ட் இங்க நான் போட்டு காட்டிடுறேன். அதபடி நீ போட்டுக்கோ. சரியாம்மா? ஓகே. ஏன்னா அது டெசிமல் இருக்குது. நீங்க எப்படி சார் 1/√2ன்னு சொன்னீங்கன்னு கேட்கலாம். அதுக்காக நான் இங்க போட்டு காட்டுறேன் பார்த்துக்கடா கண்ணு. 15 டிவைடட் பை √45 இன்டு √10. கரெக்டாம்மா? கரெக்ட்டுங்களா? அதானே இது? இந்த ஆமா. டைம் அதானே? ஆமாமா. எஸ். சரி இத எப்படி சிம்ப்ளிஃபை பண்றேன்னு பாருங்க. ஓகே. 15 டிவைடட் பை இந்த 45 9 இன்டு 5ன்னு எழுதலாமா? ஆமா. இந்த டேர்ம் 10 வந்து √2 இன்டு 5ன்னு எழுதலாமா? ஆமா. டவுட் இருக்குங்களா? இல்ல டவுட் இல்ல. அப்ப 15 டிவைடட் பை இந்த 9 ரூட் இருக்குல்ல, ரூட்ட வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கங்க. √9 இன்டு √5 இன்டு √2 இன்டு √5. கரெக்ட்டாமா? ரூட்ட ஓகே. ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன். எதுவுமே பண்ணல. ரூட்ட ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஆமா. ரூட்ட பாருங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன். பண்ணிருக்கேன். ஆமா. இப்ப இந்த √9 ஓட வேல்யூ 3 தெரியுமா? 3 ஸ்கொயர். √9னா 3 ஸ்கொயர். 3 ரூட்டும் கட் ஆயிரும். அப்ப 3ன்னு ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. 15 பை 3 இன்டு √2 இன்டு இந்த √5 இன்டு √5 ஓட வேல்யூ என்னன்னா 5. √5 இன்டு √5 ஓட வேல்யூ 5. தெரியுமாமா? ஆமா. அப்ப இந்த 3 இன்டு 5 15. இந்த 15 கட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்பதான் 1. ஆமா. அப்ப வந்துச்சா? அப்ப cos θ ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1/√2. அப்ப ஆட்டோமேட்டிக்கா θ ஈக்குவல் என்னது? π/4 தட் இஸ் ஈக்குவல் டு 45. ஆமா. டவுட் இருக்குங்களா? இல்ல. சரி. இப்ப நான் ஆங்கிள் A கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட வொர்க் என்னன்னா ஆங்கிள் B கண்டுபிடிக்கணும். ஓகே. சரி இத காப்பி பண்ணிக்க பொறுமையா. பொறுமையா காப்பி பண்ணிட்டு ஆங்கிள் B நீ கண்டுபிடி பார்க்கலாம். ஓகே. ஒன் செகண்ட். ஆங்கிள் B கண்டுபிடிச்சு என்கிட்ட காட்டிரு. ஆங்கிள் C வந்து ஹோம்வொர்க். ஓகே. ஆங்கிள் B கண்டுபிடிக்க. ஓகே. அதுவும் காஸ் கூட தான் கண்டுபிடிக்கணும். அப்ப அது காஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா? ஓகே. So cos AB and comma AC கண்டுபிடிக்கணும். ஒரே நிமிஷம் தப்பா சொல்றேன். B தானே வேணும் நம்மளுக்கு. ஆமா. ஆங்கிள் B தானே வேணும். ஆமா. அப்ப இன்னொரு சொல்லு ஆங்கிள் என்ன வரும் சொல்லுங்க. AB and BC. BC. வெரி குட். இங்க A இருக்கும், இங்க B இருக்கும், இங்க C இருக்கும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதனோட ஐடியால கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? இந்த ஆங்கிள் வேணும். அப்ப BA BC. BA BC. AB போட்டாலும் உனக்கு வேல்யூ வரும். அது செக் பண்ணிக்கங்க. நெகட்டிவ் போட்டு கண்டுபிடிக்கணும், பாசிட்டிவ் போட்டு கண்டுபிடிக்கணும் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே. புரியுதா கண்ணு? டவுட் இருக்குதா? ஆமா, புரியுது. ABயும் BAவும் வேணும். அப்ப நம்ம என்ன எழுதணும்? BC BA எழுதுவோம். சரிங்களா? ஓகே. ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சு மூணாவது ஆங்கிள் எப்படி போடலாம்? ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சு மூணாவது ஆங்கிள் சம் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன 180 டிகிரி. அப்ப ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டு சிக்கு வந்து என்ன எழுதலாம்? 180 டிகிரியோட இந்த ரெண்டு ஆங்கிள் மைனஸ் பண்ணி போட்டுடலாம். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப காசுக்கு என்ன எழுதுறீங்க? BC வெக்டர் கமா BA வெக்டர். ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு
BC vector dot BA vector divided by modulus of BC vector into modulus of AB vector. கரெக்டாமா? கவனிச்சிட்டா கண்ணு? மேபி நெட்வொர்க் கட் ஆயிட்டு இருக்கு. கவனிச்சீங்களா? கேட்டுச்சு. நான் அதான் எழுதியிருக்கேன் இப்போ வரைக்கும். சூப்பர். வெரி குட், வெரி குட். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. சரி, இதுக்கு மேல நீங்களே போட்டு ஆன்சர் சொல்லுங்க. கரெக்ட்டா இருந்தா நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே.